இந்த பொண்ணு மேடம். இது வேணாம், நெக்ஸ்ட். இதுவும் வேணாம், நெக்ஸ்ட். இந்த பொண்ணோட பேரு? இந்த பொண்ணு பேரு துர்கா மேடம். என்ன படிச்சிருக்கா இவ? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஓகே. அப்பா என்னவா இருக்காரு? விக்ரமபுரத்துல பெரிய லேண்ட்லார்ட். ஓ, வா சித்து, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்க. ஏமா? உங்க அப்பா உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவசரமா பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரா? நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி நான் 5 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி வைக்கணுமா. 2 மாசம் கழிச்சு வரவரு அதுல ஒரு பொண்ண உனக்கு மேட்ச் ஆற மாதிரி செலக்ட் பண்ணுவாராம். நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேண்டா. தோ கௌரியும் வந்துட்டா. கௌரி, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேமா. என்ன மேடம்? நான் சித்தார்த்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன். நீ இதுல இருந்து கொஞ்சம் பொண்ணு செலக்ட் பண்ணி கூட. ஏன் டேஸ்ட் கொஞ்சம் ஓல்டு டைப். நீதான் இந்த காலத்து மாடர்ன் பொண்ணு இல்லையா? என் மகனுக்கு மேட்சிங்கா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண பாப்போம். போட்டோஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை போட்டு காட்டுங்க. வாமா. இவங்க பேரு வித்யா. சேலத்துல பெரிய நகைக்கடைக்காரருடைய ஒரே பொண்ணு. நல்ல வெயிட்டான இடம். இவங்க மிருதுலா, கோயம்புத்தூர். இவங்க அப்பா கோயம்புத்தூர் வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவரா இருக்காரு. ஒரே பொண்ணு, ஒரே பையன். ஆனா கிலோ கணக்குல நகை போடுவாங்க. இந்த பொண்ணு இவங்களும் கோயம்புத்தூர் தான். பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வசதியும் கூட. சார், வசதியான பொண்ணா பார்க்காம நான் வாழறதுக்கான பொண்ணா பாருங்க. என்னடா இது? நீ என்ன ஒண்ணு இல்லாத இடத்துல இருந்து பொண்ணை எடுக்க சொல்றியா? மா, என் அறிவு கெட்டதை சொல்லட்டுமா? பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது. குணம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காது. என்ன கௌரி சொல்ற? எனக்கு தெரியாது. மா, முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த காரை வாங்கலாமா அந்த காரை வாங்கலாமான்னு மாடல் பாக்குற மாதிரி எல்லாம் இந்த பொண்ணு பாக்குற வேலையெல்லாம் வேணாம். படிச்ச பொண்ணு பணக்கார பொண்ண லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க எனக்கு விருப்பம் இல்ல. டேய், எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் வைஃபா ஆக்கிப்பேன். இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னா எனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லனா சாரிமா, கடைசி வரைக்கும் நான் உங்களுடைய புள்ள மட்டும்தான். டேய் சித்து, ஏய் இருடா. நான் அப்பவே என் அப்பா கிட்ட சொன்னேன், சித்தார்த்தன்னு பேரை வைக்காதீங்கன்னு. கேட்டாரா? பாரு, எனக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறான். நீயே சொல்லு கௌரி. ஒரே புள்ள, நல்லா படிக்க வச்சிருக்கோம், மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரன். அவனை கொண்டு போய் ஒண்ணு இல்லாத இடத்துல தள்ளிட முடியுமா? சார், இன்னைக்கு ஆரம்பிச்ச நேரமே சரியில்லை போல இருக்கு. நீங்க புறப்படுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். முதல்ல வீட்டு தகராற செட்டில் பண்றேன். இல்லனா நம்ம கேஸ்ட்லயே வசதி குறைச்சலா இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, பாக்குறீங்களா? எதுக்கு எதுக்கு நான் குறைஞ்சு போனோம் சொல்லுங்க சார். எதுக்கு இந்த உமா மகேஸ்வரி ஒரு சாதாரண இடத்துல மருமகளை தேடணும்? என் மருமக என்னை விட உயர்ந்த இடத்துல இருந்து, நல்ல யோகியமான குடும்பத்தில இருந்து வரணும். கௌரவம் கௌரவம். என் மருமக குடும்பத்துக்கு மிதமிஞ்சின கௌரவம் இருக்கணும். தரமான குடும்பத்துக்கு தான் என் மக மருமகனா போகணும். நீங்க போங்க சார், நான் போன் பண்றேன். சரிங்க மேடம். வரங்க மேடம். வர மேடம். கொஞ்ச நேரத்துல என் மூடிய ஸ்பாயில் பண்ணிட்டான்.